அண்மை செய்தி. ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் பின்னணியை ஆராய வேண்டும் என்று அதிமுக எம்பி தனபால் தற்பொழுது கோரிக்கை வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது அதிமுகவில் புயலை வீசி தற்பொழுது சற்று அமைதியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மீண்டும் ஒரு புயலை கிளப்பக்கூடிய பதிவு ஒன்றை தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக போட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்கள் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு தனி மெஜாரிட்டி இல்லாத சூழலில் அதிமுகவை உடைக்க நினைத்து முடியாத நிலையில் பதவியேற்ற உடனேயே ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பின்னணியை ஆராய வேண்டும். மிகப்பெரிய அளவில் பணம் பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக தகவல். ஜனநாயகத்தை காக்க மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், அமலாக்கத்துறையும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்த போதும், அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தார். குதிரை பேரம் நடக்கிறது, மிகப்பெரிய அளவில் பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது, அதை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று அவரும் குறிப்பிட்டிருந்தார். அதனைதான் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தனபால் அவர்களும் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி. ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் பின்னணியை ஆராய வேண்டும் என்று அதிமுக எம்பி தனபால் தற்பொழுது கோரிக்கை வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது அதிமுகவில் புயலை வீசி தற்பொழுது சற்று அமைதியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மீண்டும் ஒரு புயலை கிளப்பக்கூடிய பதிவு ஒன்றை தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக போட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்கள் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு தனி மெஜாரிட்டி இல்லாத சூழலில் அதிமுகவை உடைக்க நினைத்து முடியாத நிலையில் பதவியேற்ற உடனேயே ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பின்னணியை ஆராய வேண்டும். மிகப்பெரிய அளவில் பணம் பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக தகவல். ஜனநாயகத்தை காக்க மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், அமலாக்கத்துறையும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்த போதும், அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தார். குதிரை பேரம் நடக்கிறது, மிகப்பெரிய அளவில் பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது, அதை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று அவரும் குறிப்பிட்டிருந்தார். அதனைதான் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தனபால் அவர்களும் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.